குட் மார்னிங். பிளிங்கிட்டுக்கும் தான். ஏன்னா இன்றைக்கி மார்னிங் என்னை அதுதான் காப்பாற்றுச்சு. பிளிங்கிட் நமக்கு சர்வீஸுக்கு அது ரொம்ப 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 ஈஸியாக இருக்குது. முதல்ல நம்ம மறந்துட்டால் கூட மறுநாள் காலத்தில் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, க்ராசரிஸாக இருந்தாலும் சரி, வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, பிளிங்கிட் இருக்கிறது ரொம்ப 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 ஈஸியாக இருக்குது. ஸோ நான் ஃப்ரைட் ரைஸ் தான் பையன் முதல்ல ராத்திரி கேட்டிருந்தான். ஸோ மார்னிங் தான் நான் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கினேன். 4 o'clock ஆர்டர் பண்ணேன். 4:20க்குலாம் வந்துருச்சு. அது கூட நான் சொல்கிறேன் லேட் தான், அதுக்கும் முன்னாடி வந்துடும் மேக்ஸிமம் எனக்கு. ஸோ இந்த பக்கம் அரிசி பாஸ்மதி ரைஸ் என்னென்னா அலம்பி ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி வாசல் தெளித்து கோலம் போட்டுடலாமே சொல்லிட்டு அதையும் முடிச்சுட்டு அடுப்பில் பாலை ஏற்றிட்டேன். அப்படியே அரிசி நல்லா ஊறிடுச்சு, தண்ணியில் போட்டு அதை ஒரு பக்கம் குக் பண்ண வச்சுட்டேன். சரி, ஓகே, வெஜிடபிள்ஸ்லாம் நான் நறுக்கி ரெடி பண்ணிடலாமே சொல்லிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் நறுக்கி ரெடி பண்ணிவிட்டு கடாயை ஏற்றி எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு வெங்காயத்தை போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். நல்லா சாட்டே ஆன அப்புறம் பீன்ஸும் கேரட்டையும் போட்டுட்டு ஒரு வாட்டி சாட்டே பண்ணிக்கிறேன். ஏன்னா பீன்ஸும் கேரட்டும் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், மற்ற வெஜிடபிள் டக்குன்னு உங்களுக்கு குக் ஆகிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 பச்சை மிளகா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மொத்த காய்கறியும் நான் போடுறேன். நான் கேபேஜ், கேப்சிகம் 3 விதமான கேப்சிகம், 4 மஷ்ரூம் போட்டேன். கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குமே சொல்லிட்டு மஷ்ரூம் போட்டுட்டு பெப்பர், சால்ட்டு, கொஞ்சோண்டு சோயா சாஸ், வினிகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பெப்பர் பொடி கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். ஏன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப காரமே இருக்காதுங்க, ஆனால் காரம் சொல்லிடுவாங்க. ஸோ பயந்துட்டு கொஞ்சமாக தான் நான் போட்டேன். இதே நீங்கள் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பாருங்கள், வாய்க்கிழியே சாப்பிட்டு கண் வழியாக தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அந்த காரம் கூட பெருசாக தெரியாது. நமக்கு எதுவும் கஷ்டமாக இருக்கும், ஐயோ ரொம்ப எரியறது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கெல்லாம் வக்கனையாக சாப்பிட்டு வீட்டில் தான் அமக்கலம் பண்ணுவாங்க. சரி, பால் ரெடி ஆகிடுச்சு. சரி, பையனுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு காஃபியை ரெடி பண்ணிவிட்டேன். அவன் டிகாஷன் காஃபி தான் குடிப்பான். இன்ஸ்டன்ட் தவறி போய் போட்டால் கூட கண்டுபிடிச்சி எனக்கு காஃபியே வேண்டாமான்ட்டு போயிடுவான். ஸோ ரிஸ்க்கே எடுத்துக்காமல் நான் டிகாஷனை ஃப்ரெஷ்ஷாக போட்டு அவனுக்கு போட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த பக்கம் அப்படியே சாத்தை வடிக்கிறதுக்கு எடுத்து வச்சு வடிச்சிட்டேன். இப்போ நம்ம ட்ரை நட்ஸ் தான் அவனுக்கு போட போகிறோம். அதான் அவன் கேட்டிருந்தான், ட்ரை நட்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் தான் கேட்டிருந்தேன், சாரி டொமேட்டோ சாஸ் தான் கேட்டிருந்தான். அதனால் ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு அவனுக்கு டொமேட்டோ கெச்சப் தான் நான் கொடுத்துருந்தேன் சைட் டிஷ்க்கு. வேறு எதுவும் வேண்டாமா, ஹெவியாக எதுவும் சாப்பிட முடியல, அதுவும் இல்லாமல் டைம் பற்ற மாட்டேங்கிறது அந்த மாதிரி சொன்னனால நான் அவனுக்கு அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுட்டு அவ்வளோதான். அதோட டேஸ்ட் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை பாக்ஸ்க்கு பேக் பண்ணிவிட்டு தனியாக அவனுக்கு எடுத்து வைக்க வேண்டியதை எடுத்து வச்சுட்டு அப்படியே லெஃப்ட் ஓவர் ரோட்டியும் சப்ஜியும் இருந்தது. அதுதான் அவனுக்கு சூடு பண்ணி காஃபியோடு கொடுத்துருந்தேன். ஏன்னா முதல் நாள் ராத்திரி அவன் சாப்பாடு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இங்கே ஃபுட்டும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் பேக் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அவன் கிளம்புறதுக்கு ரெடியாக அவனுக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். அவன் காலேஜ்க்கு போயின்னு இருக்கான், 3rd இயர். ஸோ அவனுக்கு ஆன் டைமுக்கு பஸ்ஸு வந்துடும். 6:20னா 6:15க்குலாம் ஷார்ப்பாக வந்துடும் பஸ்ஸு. ஸோ அவனை அமுச்சு விட்டுட்டு மற்றபடி துணியெலாம் கொஞ்சம் மடிக்க வேண்டி இருந்தது. மார்னிங்காக பண்ணிட்டோன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்குமே சொல்லிட்டு அந்த வேலையும் கையோடு முடிச்சிடலாமே சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு நான் மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஜூலான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது என்னத்துக்கு யூஸ் ஆகிறதோ இல்லையோ, உட்காரத்துக்கு யூஸ் ஆகிறதோ இல்லையோ, துணியை தூக்கி போடுறதுக்கு யூஸ் ஆகிறது, அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதையும் முடித்து துணியை எடுத்து வச்சுட்டு ஒரு சப்பாத்தி இருந்தது, கொஞ்சம் சைட் டிஷ் இருந்தது, காஃபியோடு சேர்த்து அதையும் குடிச்சிடலாம். எனக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சதுனால நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னோடய விலாக் இன்றைக்கி இப்படி தான் போச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.